அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஞானம் ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டுமே கிட்டே கதிர் சக்தி எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கலரா. ஏன்னா அண்ணங்கிட்ட சவால் விட்டுட்டு வந்தேன், நான் ஜெயிச்சுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நான் தோத்து போய் வரேன்டா, நான் எப்படிடா அண்ணனோட முகத்துல முழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞானம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஆனா கதிர் சக்தி ரெண்டு பேரும் ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத, எடுத்தமா கவத்தமான்னு சொல்லிட்டு எதையும் நம்ம ஜெயிச்சிட முடியாதுன்னா, நம்ம ஜெயிக்கணும்னா பல பிரச்சனைகளை கடந்துதான் போய் ஆகணும். அந்த மாதிரி இது ஒரு இடைஞ்சல் தான், நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம ஜெயிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. என்னதான் அவங்க ஆறுதல் சொன்னாலும் ஞானத்தால அதை ஏத்துக்கவே முடியல. எவ்வளவு பணத்தை நான் அழிச்சிட்டு கோட்டை விட்டுட்டு இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுதாரு. சோ இதுக்கப்புறம் நம்ம ஞானம் எந்த ஒரு விபரீதமான முடிவும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஞானம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஞானம் எதையுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, எடுத்தமா கவுத்தமான்னு சொல்லிட்டு செஞ்சாரு. இப்ப தோத்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ஞானம் பார்த்தீங்கன்னா ஏன் இதுக்கப்புறம் வாழணும், அண்ணன் முன்னாடி அசிங்கப்பட்டு ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு முடிவுல கூட நம்ம ஞானம் இருக்கிறாங்க. சோ ஞானம் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. ஆனா நம்ம ஞானத்துக்கு சப்போர்ட்டா கதிர் சக்தி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. சோ குணசேகரன் கிட்ட போயிட்டு எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க, என்ன பேச போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.